ரயில்வே ஊழியர்கள் தங்களது 36 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பொது வேலை நிறுத்தம் நடத்தலாமா என்பது தொடர்பான ரகசிய ஓட்டெடுப்பு நடந்துள்ளது. அடிப்படை சம்பளத்துடன் டிஏ இணைப்பு, விஆர்எஸ், வாரிசுகளுக்கு வேலை, புதிய பென்ஷன் திட்டத்தில் மாற்றம் என்பன உள்ளிட்ட 36 அம்ச கோரிக்கைகளை ரயில்வே ஊழியர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதற்காக பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதற்கான ரயில்வே ஊழியர்களின் ஆதரவை பெறும் வகையில் 20, 21ஆம் தேதிகளில் ரகசிய ஓட்டெடுப்பு நடந்தது. இதையடுத்து திங்கட்கிழமையன்று சதன் ரயில்வே மஸ்தூர் யூனியன் அலுவலகத்தில் அதன் பொதுச் செயலாளர் கண்ணையா தலைமையில் ஓட்டுச்சீட்டுகளை எண்ணும் பணி தொடங்கியது. ரயில்வே இருக்கின்ற சகோதர சகோதரிய பிள்ளைகளுக்கு 20% வேலையில் முன்னுரிமை தரப்பட வேண்டும் மற்றும் டிஏவை அடிப்படை சம்பளத்தில் இணைக்கப்பட வேண்டும். மற்ற பல கோரிக்கைகளை வைத்து இந்த ரகசிய வாக்கெடுப்பு நடந்திருக்கின்றது. எங்களுடைய பெருவாரியான ஆதரவு கிடைத்தால் அதைத் தொடர்ந்து மத்திய அரசு எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் வைத்திருக்கின்ற நியாயமான கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் காலவரையற்ற வண்டி நிறுத்தும் முடிவினை எடுக்க நேடும் என்பதை தெரிவித்து, இதனால் வருகின்ற தேர்தலில் மிகப்பெரிய பாதிப்பு மத்திய அரசுக்கு ஏற்படும் என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வேலை நிறுத்தத்திற்காக பெருவாரியான ஆதரவு அளிக்கப்பட்டிருந்தால் செயற்குழுவின் முடிவின்படி அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அறிவிக்க திட்டமிடப்பட்டுள்ளது.